ஹலோ மக்களே, வெல்கம் டு கார்த்தி நியூஸ். நேற்று மும்பையில் நடந்த மும்பை இந்தியன்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மேட்சை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் மும்பை எல்எஸ்ஜியை 54 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சு தொடர்ந்து 5வது வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு டாஸ் பற்றி பார்ப்போம். எல்எஸ்ஜி கேப்டன் ரிஷப் பண்ட் வந்து டாஸை ஜெயிச்சு ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்தார். காரணம், மும்பை பிச் வந்து எப்போவுமே பேட்டிங்க்கு பேரடைஸாக இருக்கிறதுனால எவ்வளோ ரன் அடிச்சிருந்தாலும் அதை செகண்ட் இன்னிங்ஸில் சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இப்போது மும்பை பேட் பண்ண ஆரம்பித்தாங்க. மும்பை வந்து ரியான் ரிக்கில்டன் ஆரம்பத்திலேயே மயாங்க் யாதவை 6 அடித்து பவர் பிளேயில் 66 ரன் ஸ்கோர் எடுத்து கொடுத்தாரு. ரோஹித் சர்மா 12 ரன் எடுத்து மயாங்க் பவுலிங்கில் அவுட் ஆக, சூரியகுமார் யாதவ் 54 ரன் எடுத்து ரவி பிஷ்னாய் கிட்ட 6-4 அடித்து ஐபிஎல்லில் 4000 ரன்னை கிராஸ் பண்ணார். ரிக்கில்டன் வந்து திக்வேஷ் ரதிக்கு கேட்ச் கொடுத்து 8வது ஓவரில் அவுட் ஆகிட்டார். மிடில் ஓவரில் வில் ஜாக்ஸ், திலக் வர்மாவோட பார்ட்னர்ஷிப் வந்து டீமை டீசெண்டாக எடுத்துகிட்டு போனாலும் கடைசி 5 ஓவரில் நமன்தீர், கார்பின் போஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஆவேஷ் கானை அடித்து மும்பையை 215 ரன்னுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. எல்எஸ்ஜி பவுலிங்கில் மயாங்க் யாதவ் 2 விக்கெட்டும், ஆவேஷ் கான் 2 விக்கெட்டும், மற்ற எல்லா பவுலரும் ஒவ்வொரு விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. 217 ரன் வந்து ஈஸி டார்கெட்டு தான். ஆனால் வந்து அவங்களுக்கு நிக்கோலஸ் புரன் வந்து நல்ல ஃபார்மில் வரணும். இப்போ எல்எஸ்ஜி பேட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எய்டன் மக்ரம் வந்து 22 ரன்னு, மிச்சல் மார்ஷ் வந்து 25 ரன்னு எடுத்து பவர் பிளேயில் 60 ரன்னு கொடுத்தாங்க. ஆனால் வில் ஜாக்ஸ் வந்து 7வது ஓவரில் நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட் 2 பேரையும் ஒரே ஓவரில் அவுட் பண்ணார். எல்எஸ்ஜி வந்து 80க்கு 4 அப்படின்னு ஆச்சு. பந்த் இந்த சீசனில் 5வது முறையாக 10 ரன்னுக்குள்ளே அவுட் ஆனார். மிடில் ஓவர்ஸில் வந்து ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர் ஒரு 50 பார்ட்னர்ஷிப் அடித்தாலும் ஜஸ்பிரீத் பும்ரா 4 விக்கெட் எடுத்து 15வது ஓவரில் பதோனி, மில்லர் இவங்களெல்லாம் அவுட் பண்ணி எல்எஸ்ஜியை 136 ரன்னுக்கு 6 அப்படின்னு ஆக்கினார். கடைசி 3 ஓவரில் 70 ரன் தேவைப்பட்டப்ப ட்ரெண்ட் போல்ட், கார்பின் போஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து சூப்பராக பவுலிங் போட்டு எல்எஸ்ஜியை 161 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணாங்க. இந்த மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து கடைசியாக ரவி பிஷ்னாய் போல்டாக அதோட மேட்ச் முடிஞ்சது. இந்த மேட்ச்சில் வந்து சூரியகுமார் யாதவ் 54 ரன் எடுத்து ஐபிஎல்லில் 4000 ரன் கடந்த மும்பை இந்தியன்ஸ் வீரராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த மேட்ச்சில் ஆரஞ்சு கேப்பும் வாங்கியிருந்தார். அதுக்கடுத்து நைட்டு வந்து நடந்த இன்னொரு மேட்ச்சில் விராட் கோலி வந்து அதை கிராஸ் பண்ணிட்டார். அதுக்கடுத்து ஜஸ்பிரீத் பும்ராவோட பவுலிங். ஜஸ்பிரீத் பும்ரா வந்து 15வது ஓவரில் 3 விக்கெட் எடுத்தார். அதுதான் மேட்சை வந்து மும்பைக்கு க்ளோஸ் பண்ணுச்சு. ஐபிஎல்லில் மலிங்காவை கிராஸ் பண்ணி மும்பை இந்தியன்ஸ்க்கு அதிக விக்கெட் எடுத்த பவுலர் அப்படிங்கிற ரெக்கார்டையும் வாங்கினார் ஜஸ்பிரீத் பும்ரா. போன மேட்ச் ஸ்டார்டிங்கில் வந்து 2 பேரும் ஈக்குவலாக இருந்தாங்க. இந்த மேட்ச்சில் வந்து அவரை கிராஸ் பண்ணி போனார். வில் ஜாக்ஸ் ஆல்ரவுண்ட் 29 ரன் எடுத்து பேட்டிங்கில் சுமாராக பண்ணாலும் வில் ஜாக்ஸ் வந்து பவுலிங்கில் பூரனையும் ரிஷப் பண்ட்டையும் அவுட் பண்ணி பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கினார். அடுத்து ரியான் ரிக்கில்டன் வந்து 58 ரன் 32 பாலில் அடித்து பவர் பிளேயில் எம்ஐக்கு செமையாக ஸ்டார்ட் கொடுத்தாரு. ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டாலும் இவர் வந்து நின்று அடித்து செமையாக கொடுத்தாரு மும்பைக்கு. மும்பை பேட்டிங்கில் ஸ்கை ரிக்கில்டன் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடித்து 215 ரன் டார்கெட்டை செட் பண்ணிச்சு. பவுலிங்கில் பும்ரா, போல்ட், ஜாக்ஸ்னு எல்எஸ்ஜியோட மிடில் ஆர்டரை உடைச்சாங்க. எல்எஸ்ஜியில் பூரன், பண்ட் அவுட் ஆனது வந்து பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு. போஸ்ட் மேட்ச்சில் வந்து வில் ஜாக்ஸ், நான் பேட்ஸ்மேனாக இருந்தாலும் என் பவுலிங் ரொம்ப முக்கியம், பூரான் பண்ட் விக்கெட் எடுத்தது வந்து செம ஹாப்பி, எம்ஐ டீம் எனக்கு ஃபுல்லாக கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னார். மும்பை கேப்டன் ஹார்திக் பாண்டியா வந்து எங்களோட டீம் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து செமையாக இருந்துச்சு, ஸ்கை, பும்ரா, ஜாக்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க அப்படின்னு சொன்னார். எல்எஸ்ஜி கேப்டன் ரிஷப் பண்ட் வந்து நாங்கள் மிடில் ஓவரில் சறுக்கிட்டோம், பேட்டிங்கில் மிஸ்டேக்ஸ் பண்ணோம், ஆனால் அடுத்த மேட்ச்சில் வந்து கம்பேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இந்த மேட்சோட மும்பை வந்து 10 மேட்ச்சில் 6 ஜெயிச்சு 12 பாயிண்ட்டோட 2வது இடத்துல இருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் சூப்பராக இருக்குது. பிளே ஆஃபில் வந்து மும்பை நல்லா முன்னே போயிட்டே இருக்காங்க. வான்கடே பிச்சு பேட்டிங் உதவினாலும் மும்பை வந்து பவுலிங்கில் எல்எஸ்ஜியை கட்டுப்படுத்துனாங்க. மும்பை முன்னேறி போயிட்டே இருக்காங்க. எந்த அளவுக்கு போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம்.